சமீபத்துல டெல்லியில இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் நடந்துச்சு. அங்க பெரிய சர்ச்சையே வெடிச்சுது. ஒரு யுனிவர்சிட்டி ஸ்டால்ல சீனாவுல தயாரிச்ச ஒரு ரோபோட்டா அவங்களோட சொந்த கண்டுபிடிப்புன்னு சொல்லி காட்சிப்படுத்தி இருக்காங்க. இதனால அந்த ஸ்டாலை காலி பண்ண சொல்லி பெரிய பிரச்சனையாகி அது தேசிய அளவுல ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு. இதையெல்லாம் பார்க்கும்போது இனோவேஷன் விஷயத்துல ஒரு நாடா நாம இப்போ எந்த திசையில போயிட்டு இருக்கோம்? தேசம்னு நீங்க எதை சொல்றீங்க? மக்கள் தான் தேசம் இல்லையா? பொம்மை சக்கரம் சொல்லுது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். எல்லா பக்கமும் ஏகப்பட்ட மின் விளக்குகள். சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனமும் இதை தான் செய்ய நினைச்சது. பக்கத்து வீட்டுக்காரரை இம்ப்ரெஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனா இதை கண்டுபிடிச்சு அசிங்கப்படுத்திட்டாங்க. இந்த நாய் எங்களோடதுன்னு அவங்க சொன்னாங்க. உங்களை சுத்தி இருக்கிற சாதாரண மனுஷங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம வேற என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்? என்னோட பையன் ரமேஷ் எப்படியாவது ஒரு என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துடணும். ஏன்னா சொந்தக்கார பசங்க எல்லாம் அங்கதான் படிச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற வெட்டிங் இண்டஸ்ட்ரி கல்வித்துறையை விட ரொம்ப பெருசு. நீங்க என்ன பண்ண முயற்சி பண்றீங்க? மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணத்தான். தன் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கணுங்கிறதுக்காக வாங்குற ஃபேக் பிஹெச்டிக்கள் எல்லாம் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணத்தான். நாம செய்யறதுல பெரும்பாலான விஷயங்கள் உண்மையா இருக்கணுங்கிறத விட வெளியில தெரியணுங்கிறதுக்காக தான் இருக்கு. மக்கள் தங்களோட நம்பகத்தன்மைக்கும் அங்கீகாரத்துக்கும் எப்பவும் மற்றவங்களையே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கலாச்சாரத்துல உண்மையான தனித்துவமான மனிதர்கள் ஒருபோதும் உருவாக மாட்டாங்க. நான் சாகர், பெங்களூர்ல இருந்து வர்றேன். கடந்த 2 வருஷமா நான் கீதை வகுப்புகள்ல இருக்கேன். என் கேள்வி என்னன்னா, சமீபத்துல டெல்லியில இந்தியா ஏஐ இம்பாக்ட் சமிட் நடந்துச்சு. அங்க சில சர்ச்சைகள் வெடிச்சது. முதல் விஷயம், ஆரம்ப நாட்கள்ல அங்க பயங்கரமான லாஜிஸ்டிக்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட் இருந்ததா சொல்லப்படுது. நீண்ட வரிசைகள், குழப்பங்கள், அப்புறம் உள்ள போறதுக்கு கட்டுப்பாடுகள்னு நிறைய குளறுபடிகள். இன்னும் சொல்ல போனா ஒரு ஏஐ சமிட்ல யூபிஐ கூட வேலை செய்யல. இதெல்லாம் தேசிய அளவுல ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திடுச்சு. அதே நிகழ்வுல இன்னொரு சம்பவமும் நடந்துச்சு. ஒரு யுனிவர்சிட்டி ஸ்டால்ல சீனாவுல தயாரிச்ச ஒரு ரோபோட்டை அவங்களோட சொந்த கண்டுபிடிப்புன்னு சொல்லி காட்சிப்படுத்தி இருக்காங்க. வெறும் 2-3 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு பொம்மை ரோபோவை உருவாக்க 350 கோடி ரூபாய் ரிசர்ச்சுக்காக செலவு பண்ணதா அவங்க உரிமை கொண்டாடினாங்க. இது வெளியே தெரிஞ்சதும் பொதுவெளியில பெரிய அவமானமாகிடுச்சு. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு ஆழமான கவலையை உண்டாக்குது. அதாவது, நம்ம கவனம் உண்மையான அறிவியல் வளர்ச்சியை உருவாக்குறதுல இருக்கா, இல்ல வெறும் கலாச்சார ரீதியான பாதுகாப்பற்ற உணர்வுல இருக்கா? ஒரு தேசம் உண்மையான ஆராய்ச்சியை வளர்க்கறத விட்டுட்டு வெறும் விளம்பரத்துக்காகவும் வெளிப்பகட்டுக்காகவும் முதலீடு செய்யும் போது இன்னோவேஷன் விஷயத்துல ஒரு நாடா நம்ம எங்க போயிட்டே இருக்கோம்? இதுதான் என்னோட கேள்வி. தேசம்ங்கிறது தானாவே இயங்குற தனி உயிர் கிடையாது. ஒரு விழிப்புணர்வுள்ள உயிர். துடிச்சுக்கிட்டு மூச்சு விட்டுக்கிட்டு இயங்கிட்டு இருக்கிற ஒரு உயிர் கிடையாது. இல்லவே இல்லை. நீங்க தான் தேசம். அப்போ தேசம் உண்மையான ஆராய்ச்சியை விட வெறும் பந்தா பண்றதுலையும் பிஆர்லையும் தான் அதிக ஆர்வம் காட்டுதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா, உண்மையில அந்த விரல் இப்போ உங்களைத்தான் சுட்டி காட்டுது. தேசம்னு நீங்க எதை குறிப்பிடுறீங்க? மரங்களையும் சாலைகளையும் மலைகளையும் ஆறுகளையுமா? மக்கள் தான் தேசம் இல்லையா? அந்த கூட்டு மனநிலை. ஆமா, மக்கள் தான். ஒரு தனிநபர் எப்படி உருப்படியான விஷயத்தை விட பகட்ட காட்டுறதுல குறியா இருக்கிறாரோ அதுதான் வெளிப்பாடா அமையுது. அதேதான் மாநாடுகள்லையும் மற்ற இடங்கள்லையும் வெளிப்படுது. இதுதான் அந்த சராசரி மனிதனோட குணம். என்கிட்ட இது இருக்குன்னு காட்டிக்குது. ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நான் ஃபவுண்டேஷன்ல இருக்கிற ஒரு மெம்பர் கூட இருந்தேன். அவர் சமீபத்தில் ஒரு கார் வாங்கினார், ஒரு பழைய கார். அது ஒரு பாரம்பரியமான பிராண்டையும் மாடலையும் சேர்ந்தது. அந்த மாடல் குறைஞ்சது ஒரு 70-80 வருஷமா மார்க்கெட்ல இருக்கு. நான் அவர்கிட்ட, உங்களுக்கு தெரியுமா இந்த காரோட பழைய வருஷங்களை நீங்க பார்த்தது கிடையாதுன்னு சொன்னேன்.
நல்ல உறுதியாகவும் பார்க்கறதுக்கு இன்னும் அழகாவும் இருந்தது. இதை விட அருமையா இருந்தது. ஆனா அதிகமா விற்கல. அது வெளிநாட்டு நிறுவனம். அதனால அவங்க அந்த மாடலை இந்தியனைஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்தியமயமாக்கிட்டாங்க. இப்போ அது வெளியில பார்க்க பளபளப்பாவும் உள்ளுக்குள்ள தரம் குறைவாகவும் இருக்கு. ஆனா நல்லா விக்குது. சொல்லப்போனா அந்த காரோட அளவை கூட குறைச்சிட்டாங்க. நீளம் அகலம் குறைஞ்சிடுச்சு, எடையும் குறைஞ்சிடுச்சு. சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கூட சமரசம் பண்ணி இருக்கலாம். ஆனா அது விற்பனை ஆகுது. ஏற்கனவே இருந்த அந்த ஒரிஜினல் மாடலை நான் பயன்படுத்தி இருக்கிற அனுபவம் எனக்கு இருக்கிறதால, அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கு மேல கூட இருக்கலாம். அதனால அந்த கார் எப்படி இருந்துச்சு, இப்போ இருக்கிற கார் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு கால் நூற்றாண்டு கால முன்னேற்றத்துக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் இன்னும் சிறப்பா இருக்கும்னு தானே நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா அது இன்னும் மேம்படுறதுக்கு பதிலா வேணும்னே தரம் குறைக்கப்பட்டிருக்கு. இப்போ அது நல்லா விக்குது. வெளியில பார்க்க ரொம்ப ஜொலிப்பா. பொம்மை சக்கரம், லைட் எல்லாம் நல்லா இருக்கு இல்லையா? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஏகப்பட்ட விளக்குகள். பக்கத்து வீட்டுக்காரரை இம்ப்ரெஸ் பண்ண இதுதான் சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனமும் செய்ய நினைச்சது. அதாவது பக்கத்து வீட்டுக்காரரை இம்ப்ரெஸ் பண்ண பார்த்தாங்க. ஆனா பக்கத்து வீட்டுக்காரர் இதை கண்டுபிடிச்சு அசிங்கப்படுத்திட்டாரு. இந்த நாய் எங்களோடதுன்னு அவங்க சொன்னாங்க. உங்களை சுத்தி இருக்கிற சாதாரண மனுஷங்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்ம வேற என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்? என்னோட பையன் ரமேஷ் எப்படியாவது ஏதோ ஒரு காலேஜ்ல, இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்ந்துடணும். ஏன்னா சொந்தக்கார பசங்க அப்படி செஞ்சிருக்காங்க. ரமேஷுக்குள்ள என்ன தரம் இருக்குங்கிறது இங்க யாருக்கு முக்கியம்? உள்மனத்தரம் ஏதாவது பொருட்டா இங்க மதிக்கப்படுதா? நமக்கு உருவம் தான் முக்கியம். அந்த உருவங்கள் மலிவா கிடைக்குது. நாம மலிவான தரத்தை தேர்ந்தெடுத்துட்டோம்னு தோணுது. ஒரு போர் விமானம் எவ்வளவு விலை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுல எந்த அளவுக்கு விஷயம் இருக்குங்கிறத பொறுத்து 2000 கோடியோ இல்ல 5000 கோடியோ கூட இருக்கலாம். ஆனா அதே விமானத்தோட ஒரு வெறும் பொம்மை மாடல் என்ன விலை இருக்கும்? ஒண்ணுமே இல்ல. மற்றவங்களை மகிழ்விக்கவும் இம்ப்ரெஸ் பண்ணவும் மட்டும்னா வெறும் 1% விலையிலேயே நிஜமா இருக்கிற மாதிரி ஒரு மாடலை உங்களால உருவாக்கிட முடியும். நாம அதை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். அது பறக்காது, குண்டு போடாது, ஆனா இம்ப்ரெஸ் பண்ணும். இந்தியாவோட கல்யாண சந்தை கல்வித்துறையை விட பெருசு. என்ன பண்ண முயற்சி பண்றீங்க? இம்ப்ரெஸ் பண்ணத்தான். சின்னவர்களுக்கு போய் பாருங்க. நூலகங்கள் இருக்காது, ஆனா டஜன் கணக்கில் கல்யாண மண்டபங்கள் இருக்கும்.
என்ன பண்ண பார்க்குறீங்க? இம்ப்ரெஸ் பண்ணத்தான். தன் பேருக்கு முன்னாடி டாக்டர்னு போட்டுக்கணுங்கிறதுக்காக ஃபேக் பிஎஸ்டிக்கள் வாங்குறது. இம்ப்ரெஸ். நாம செய்யறதுல பெரும்பாலான விஷயங்கள் உண்மையா இருக்கணுங்கிறத விட வெளிப்பகட்டுக்காகத்தான் இருக்கு. நமக்கு பார்வையா இருக்கணும், ஆனா ஆத்தென்டிக்கா இருக்க விருப்பம் இல்ல. இதுக்கு தேசத்தை குறை சொல்லாதீங்க. இது குடிமக்களாகிய நம்மள பத்தின விஷயம். சினிமா செட்டை யோசிச்சு பாருங்க. உங்களை இம்ப்ரெஸ் பண்ணதா இல்லையா? ஆனா அது எதால செஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையும் ஒரு சினிமா செட் மாதிரி தான். மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்தியாவோட தனிநபர் வருமானம் நமக்கு தெரியும். உருப்படியான விஷயங்கள்னு வரும்போது இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட்டே கிடையாதுன்னு நமக்கு தெரியும். ஆனா ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் மாதிரியான விஷயங்கள்னு வரும்போது இந்தியா ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். சொல்லப்போனா உலகத்திலேயே பெரிய மார்க்கெட். இந்தியா மிகப்பெரிய மார்க்கெட். சொல்லப்போனா உலகத்திலேயே பெரிய மார்க்கெட். உண்மையில நிறைய சர்வதேச நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள வர்றதே இல்லை. ஏன்னா அவங்க தயாரிப்புகளோட தரத்தையோ சர்வீஸையோ எப்படி குறைச்சு தர்றதுன்னு தெரியல. அப்புறம் அவங்க ஒரு தரமான விஷயத்த, உறுதியான பொருளை புதுசா கொண்டு வரும்போது அது இங்க விற்கிறதே இல்லை. ஏன்னா நமக்கு அது வேணாம். நமக்கு வெளியில ஜொலிப்பாவும் பளபளப்பாவும் உள்ளுக்குள்ள அது ஒட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, ஜொலிப்பை மட்டும் கேட்கிறோம். முதல்ல நமக்கு தேவை ஒருத்தரோட உள்மன நேர்மையை ஊக்குவிக்கிற கலாச்சாரம். மக்கள் எப்பவும் மற்றவங்களோட அங்கீகாரத்துக்காகவும் நம்பகத்தன்மைக்காகவும் மற்றவங்களையே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு கலாச்சாரத்துல உண்மையான மனிதர்கள் உருவாகவே மாட்டாங்க. வழக்கமான பாதையில இருந்து விலகி நடக்கிறவங்கள தண்டிக்காத ஒரு கலாச்சாரம். தண்டிக்காத ஒரு கலாச்சாரம். ஒட்டுமொத்த விஷயமுமே உள்மன வெற்றிடத்தை பத்தினதா இருக்கும்போது அந்த பாதையில இருந்து விலகிறது ரொம்ப அவசியமாகுது இல்லையா? அதனாலதான் நமக்கு அப்படிப்பட்ட கலகக்காரர்களும் உண்மையை சொல்றவங்களும் தேவைப்படுறாங்க. இந்த இம்ப்ரெஸ் பண்ற விஷயம் இருக்கே, இது ஏதோ மத்தவங்களுக்கு தெரியாம நடக்குதுன்னு இல்ல. நம்ம நண்பருக்கு கூட நாம அவரை கவர்தான் பார்க்கிறோம்னு நல்லாவே தெரியும். நாம் அவங்களை ஏமாத்த பார்க்கிறோம்னு அவருக்கும் தெரியும். உண்மையை சொல்ல போனா நாம எல்லாரும் ஒருத்தரை ஒருத்தர் கூட்டா சேர்ந்து ஏமாத்திக்கிறோம். சொல்லப்போனா இது ஒரு கூட்டு ஏமாற்று வேலை மேல கட்டப்பட்ட நட்பு. நீங்களும் உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்லாதவர், நானும் அப்படிப்பட்டவன் தான். நம்ம ரெண்டு பேரோட உள்மன வெற்றிடமும் ஒன்னா சேர்ந்து சத்தத்தை உருவாக்குது.
நம்மளோட அந்த வெற்றிடங்கள் ஒண்ணுக்கொண்ணு ஒத்து போறதுதான் நம்ம நட்புக்கு அடிப்படை. நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா நீங்க எனக்கு இந்த பயத்தை உண்டாக்கிடுவீங்க. ஏன்னா நீங்க என் முகத்திரையை கிழிச்சிடுவீங்க. அதனால நான் தள்ளியே இருப்பேன். உண்மையில இந்த இனிமையான வாழ்க்கையிலிருந்து நமக்கு அலுப்பு வரல. இங்க ஒருபோதும் சந்தையே இல்லாத ஒரு பொருள் இருக்குன்னா அது கண்ணாடி தான். ஆனா இங்க மிகப்பெரிய சந்தை இருக்க போற ஒரு பொருள்னா அது வண்ணங்கள். வண்ணங்கள் வண்ணங்கள் மற்றவங்களை ஏமாட்ட பூசிக்கிறது. ஆனா கண்ணாடிகள் ஆபத்தானது. கண்ணாடி நாம எதை மறைக்க நினைக்கிறோமோ அதை காட்டிடும். கண்ணாடிகள் உண்மையிலேயே நீங்கள் யாருன்னு தோலுரித்து காட்டிடும்.